ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாகப்படியும் திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி அவரோட உச்ச வீடான கடக ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறும் குரு, அவருக்கு கால புருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு கடக ராசியில் இடம்பெறும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான யோக காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா முழு சுபர் கிரகங்க. இவர் அனைவருக்குமே, அனைத்து கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களையும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையையும், அதாவது அதிர்ஷ்டம், படிப்பு, தனம், யோகம், கல்யாணம், முக்கியமா வீடு, இந்த மாதிரி நிறைய சுபபோகங்களையும், கல்வி, முக்கியமா உயர்கல்வி, இந்த மாதிரி யோகியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான். அதனாலதான் பாத்தீங்கன்னா கால புருஷ தத்துவப்படி குரு பகவானுக்கு 9ஆம் இடத்தை கொடுத்திருக்காங்க. 9ஆம் இடம் என்றது பாக்கியஸ்தானம். அனைத்து பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் குரு பகவான். இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் கடகராசியில் உச்சம் பெறும்போது முக்கியமா சில பலன்களை எல்லா ராசிக்குமே கொடுக்க போறாங்க. என்னன்னா 4ஆம் இடம் என்றது ஒரு சுகஸ்தானம். அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வரும் பொழுது முக்கியமா வீடு, வண்டி வாகனங்கள், கல்யாணம், திருமணம், உயர்கல்வி, பட்டப்படிப்பு என அனைத்து சகல வசதிகள், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் அதிகமாக வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அதுக்கு தேவையான அனைத்து கட்டங்களையும் அனைத்து நடவடிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அவர் இருக்கிற இடத்தை மட்டும் இல்லாமல் அவருக்கு 5, 7, 9ஆம் பார்வை என்ற 3 முக்கியமான பார்வைகள் இருக்கு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் நின்ற இடத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடத்தை அவர் பார்க்கும்போது அதனோட பலன்களையும் அவர் கொடுக்க போறாரு. அதன் அடிப்படையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில சில யோகங்கள், பாக்கியங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான குரு பயிற்சியா இருக்கும். ஏன்னா உச்ச குரு, பலம் பொருந்திய குரு, அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு ராசியாக பார்ப்போம். தனுஷ ராசி நேயர்களே, குரு பகவானே ராசி அதிபதியை கொண்ட உங்க ராசி அதிபதி குரு பகவான் தாங்க. அவரு 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறுகிறார் கடக ராசியில். அதுவும் 8ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்ட யோகம், லாட்டரி யோகம்லாம் கொடுக்கக்கூடிய ஃபாரின், அதாவது வெளிநாட்டுக்கு போற அமைப்பு, நீண்ட தூர பிரயாணங்களால் ஆதாயம், பொருளாதார வசதி என அதிர்ஷ்டங்கள் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த 8ஆம் இடத்தில் உங்க ராசிநாதன் பெயர்ச்சி அடையும் தனுஷ ராசிக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியால ரொம்பவே அதிகமான சங்கடங்கள், அதிகமான பிரச்சனைகள், உற்றார் உறவினர் இழப்புகள், உடல்நல ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவுகள் என தனுஷ ராசிக்காரர்களுக்கு அடி மேல அடி, கடன் பிரச்சனை வேற தொல்லை, ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஒரு தொழில முதலீடு பண்ணதெல்லாம் விரயமானது, லாஸ் ஆனது, அதுல போய் ஏதாவது ஒரு லாபத்தை ஏற்படுத்தி ஒரு முதலீடு செஞ்சானா அது மருத்துவ செலவா மாறினது, இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து இப்பதான் படிப்படியா மாற்றத்தை பார்த்துட்டு இருக்கும் தனுஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டே சொல்லாங்க. இனிமே உங்களுக்கு பொற்கால அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உயர்வை தரக்கூடிய அதிக முன்னேற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டமான நிகழ்வுகள், எதிர்பார்க்காத சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில காத்துக்கிட்டதுன்னே சொல்லாங்க. ஏன்னா இவரு 8ஆம் இடத்திலிருந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களை 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 7ஆம் பார்வை உங்களை 2ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் தனவரவு, பொருளாதார வசதி, உங்களுக்கு தேவையில்லாத இருந்த குழப்பங்கள்லாம் பிரச்சனை தீரும். முக்கியமா வேலையை நிரந்தரமாக்கி கூடும். தொழில நிரந்தர பொருளாதார வசதி, புதிய பிரான்ச்சுகள் ஓபன் பண்றது, புதிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றது, விரிவாக்கம் பண்றது, அதாவது தொழில விரிவாக்கம் பண்றது, வேலையில உங்களுக்கு அதிக பொறுப்புகள், அதிக முன்னேற்றங்கள், உங்களுக்கு ஏற்ற ஊதிய உயர்வு. முக்கியமா இந்த கால
காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்ற ஊதிய உயர்வு, பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணாது, அதாவது பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைக்கக்கூடிய அனைத்து யோகங்களையும் குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து கொடுக்க போறாருங்க. முக்கியமா வெளிநாட்டுக்கு போக காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறது, முக்கியமா மாணவர்கள் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்ன்ற மாதிரி நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த விசா காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிந்து அங்க போய் நீங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் குரு பகவான் கொடுத்துருவார். முக்கியமா அவர் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது நீண்ட தூர பிரயாணங்களினால் ஆதாயம், அதன் மூலயமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, அதன் மூலயமா உங்களுக்கு பண வரவு. ஏதோ ஒரு பிரயாணத்துக்கு போறீங்கன்னா அங்க ஒரு உங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு புதிய பெரிய மனிதர்களின் தொடர்புனால வந்து பணவரவு, ஆதாயம், தொழிலை வந்து மேம்படுத்தக்கூடிய வந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் பண்ணுவீங்க. இதன் மூலமா உங்களுக்கு நிரந்தர பொருளாதார வசதி, நிரந்தர தொழில் அமைக்கிற யோகியத்தை எல்லாம் வந்து குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போறாரு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு காலமா நீங்க ஒரு போராடி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணதெல்லாம் வந்து வெற்றி அடையாம ஒரு பாதகமாகவே முடிஞ்சதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய யோகத்தை கொடுத்துருவாரு. உங்களோட தாயாரின் தேக ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் 9ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களோட சுகம் அதிகரிக்கும், உங்களோட குடும்பத்தோட சுகமமான சூழ்நிலை உண்டாகும், கணவன் மனைவியுடைய அந்த பிரச்சனை தீரும், குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போவீங்க, வெளிநாட்டு பிரயாணம் போவீங்க, குலதெய்வோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்ற பெறுவீர்கள். ஸோ இந்த காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது புதிய வாய்ப்புகள், புதிய புதிய முன்னேற்றங்கள், உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் தீரப்போதுன்னே சொல்லாங்க. அதுவும் இல்லாம தனுசு ராசிக்கு இவ்வளவு நாளாம இருந்து வந்த திருமண தடைகள், காதல், கல்யாணம் எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியவர்கள். முக்கியமா வீடு வந்து மாற்றி அமைக்கக்கூடியது, வீட்டை வந்து கொஞ்சம் நீங்க மாத்தி அமைக்கணும், ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றீங்கன்னா அதை பண்ணலாம். புதிய வீடு வாங்குற அமைப்பு, புதிய இடம் வாங்குற அமைப்பு, முக்கியமா இடம் வண்டி ஏதாவது வாங்கணுன்ற பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதை ஏற்படுத்தி கொடுத்துருவார். பொருளாதார வளர்ச்சியை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசிக்கு இந்த காலம் இருக்கும். இவ்வளவு நாளா இருந்து வந்த மருத்துவ செலவுகள்லாம் நீங்கி சுப செலவுகள் பண்றக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா செலவுகள் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருந்ததுங்க உங்களுக்கு. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு துக்க செய்திக்கோ இல்ல மருத்துவ செலவுக்கோ அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத அசுப செலவுகளா பண்ணியிருந்தவங்களுக்குலாம் இப்பொழுது சுப செலவுகளுக்காக சுப விரயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. ஏன்னா வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குறது, வண்டி வாங்குறதுக்கு கடன் இருக்குது, வீட்டுல ஏதாவது பூஜை பண்ணணும், ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணணும், ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ அனைத்து செலவுகளுமே இனிமே சுப செலவுகளாக இருப்போது குடும்ப நிம்மதிக்காக, குடும்ப சந்தோஷத்துக்காக இனிமே நீங்க பாடுபட போறீங்க. ஸோ இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்க கடமைப்பட்டவர். ஸோ தனுசு ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அனைத்து யோகங்கள், பொருள், பொருளாதாரம், வேலை, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின் எதிர்காலம், குழந்தைகளின் படிப்பு, தாயாரின் தேக ஆரோக்கியம் என குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை பெறுவீர்கள். வாழ்க வளமுடன்.